லண்டன் மாநகரத்தில் ஒரு பேர் ஜார்ஜ் முல்லர், விசுவாச அப்போஸ்தலர். அந்த விசுவாச அப்போஸ்தலர் 2000 பேரை வைத்து அநாத விடுதி நடத்தினார். ஆர்ஃபனேஜ், ஏழை பிள்ளைகளை சேர்த்து வச்சு 2000 பிள்ளைகளுக்கு அநாத விடுதி நடத்தினார். ஒரு 4 பேரை வச்சு நாம் குடும்பம் நடத்துறதுக்கு தகனத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2000 பேரை வச்சு அநாத ஆசிரமம் நடத்தினார். அந்த 2000 பேரை வச்சு அநாத ஆசிரமம் நடத்துறதை விசுவாசத்தில் நடத்தினார். அவருடைய கட்டிடங்கள் இன்னும் லண்டனில் ஞாபக சின்னமாக இருக்கிறது. ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் ஜெபிச்சு தான் வாங்குவார். ஒரு நாள் அந்த கிச்சனுடைய மேனேஜர் பட்லர் இவர்கிட்ட வந்து சொல்கிறான், சாயங்காலம் இன்னைக்கு நைட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு, கர்த்தர் தருவார் போப்பா அப்படின்ட்டு இவர் ஜெபிக்கிறார். போய் ஜெபாரியில் ஜெபிக்கிறார். அங்கே சிஸ்டம், அவருடைய அந்த ஆர்பனேஜில் ஒரு சிஸ்டம் உண்டு. 3 தடவை மணி அடிப்பாங்க. 3 மணி, 7 மணி ஆனவுடனே ஒரு மணி அடிப்பாங்க. அது என்னன்னா எல்லாரும் வந்து டேபிளில் உட்காந்துடணும். டேபிளில் உட்காந்து பிளேட் போட்டுடுவாங்க முதல் மணிக்கு. 2வது மணிக்கு சாப்பாடு போட்டுடணும். 3வது மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும். மணி 7 ஆயிடுச்சு. அந்த கிச்சன் மேனேஜர் வந்து ஐயா கிட்ட சொல்கிறான், ஐயா மணி அடிக்கட்டுமா? ஒன்றும் இல்லை அப்படின்றான். அவர் சொல்கிறார், அடிப்பா, கர்த்தர் தருவார், மணி அடிச்சிரு. மணி அடிச்சுட்டா எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. பிளேட்டை போட்டாச்சு. இப்போ 2வது மணி அடிக்கணும். என்ன போடணும்? சாப்பாடு போடணும். திரும்ப வந்து கேட்குறான், ஐயா 2வது மணி அடிக்கட்டுமா? அடி, கர்த்தர் தருவார். 2வது மணி அடிக்கவும் அரண்மனையில், லண்டன் அந்த மகாராணியுடைய அரண்மனையிலேருந்து 2 ட்ரக்கில் சாப்பாடு வந்து இறங்குது. 2 ட்ரக்கில் சாப்பாடு வந்து இறங்குது. சாப்பாடு வந்து இறங்கி அதை அப்படியே தூக்கிட்டு போய் நேராக டைனிங் ஹாலுக்கு போய் அந்த 2வது மணியில் என்ன போடணும்? சாப்பாடு போடணும். அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வந்த சர்வன்ஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சாப்பாடு போட்டாச்சு. 3வது மணி அடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க. இப்போ இதில் என்ன தெரியுது? விசுவாசம் மாத்திரம் அல்ல, அவர் என்னவும் பண்றாரு, கிரியை செய்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் தந்துருவாரு, நீ மணிய அடிச்சிடு, பிளேட்டை போட்டுடு, வந்து உட்கார சொல்லு. பார்த்தீங்களா எவ்வளவு தைரியம் பாருங்க. இப்ப விசுவாசம் மட்டும் இருந்தால, விசுவாசத்தோடு என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும்.